ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சீக்ரெட் ரெசிபி. இந்த சேனலுக்கு எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கத்திரிக்காய், வெங்காயம், பூண்டு, தக்காளி, வெந்தயம், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், புளி, உப்பு, ஆயில். இப்போ நான் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 10 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை கட் பண்ணிக்கலாம். கிராஸ் மட்டும் போட்டுக்கோங்க, அதை ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க. மேலே காம்பு கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு கிராஸ் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உள்ளே க்ளீனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லாமே கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். இப்போ கத்திரிக்காயோட ஸ்டஃபிங்ஸுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சம் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கத்திரிக்காய் ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை கத்திரிக்காய் உள்ளே வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் எடுத்து அந்த ஸ்பைசஸ் எல்லாம் உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் எடுத்து நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். நான் இது கூட தண்ணி சேர்த்துல, நான் தயிர் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல. நான் தயிர் சேர்த்துருக்கேன். நம்ம இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் எடுத்து ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லாமே எடுத்து ஸ்டஃப் பண்ணிட்டேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் தான் இந்த டிஷ்க்கு நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இது கூட நான் எல்லா கத்திரிக்காயும் போட்டு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகணும். எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கோங்க. 2 சைடும் நல்லா வேகணும். இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆயிரும். ஸோ இது 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளோட கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு, எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். கடுகு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கடுகு கொஞ்சம் பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெந்தயம் நல்லா வாசனை வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக, அதையும் சேர்த்துட்டேன். இந்த டிஷ்க்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வேகட்டும். அது கலர் மாறுற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அது கூட நான் ஒரு 6 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது கூட ஒரு தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதையும் கூட சேர்த்துக்கிறேன். அதுவும் நல்லா வேகட்டும். இது ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம். அது அப்படியே வேகட்டும். இப்போது நம்மளுக்கு வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாமே ஆயில்லையே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு.
இப்போ இது கூட ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருந்தேன், கரைச்சி வச்சுருந்தேன். நான் அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா கொதிக்கிட்டோம். புளி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ இது கூட தேவையான ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இந்த டிஷ்க்கு தேவையான மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன், இதெல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் போட்டு நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க, கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கிரேவி நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ இது கூட நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் எல்லாமே இது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதுவும் அந்த கிரேவிலேயே நல்லா வேகட்டும். இதை கலந்து விட்டுடலாம். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நான் வெல்லம் ஒரு சின்ன சைஸ் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின ஆயில் எல்லாம் மேலே வந்துருச்சு. இப்போ நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஆயில் ஃபுல்லாக மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு இதெல்லாம் சைட் டிஷ் சூப்பராக இருக்கும். காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். Be happy, be healthy. Thank you. Bye-bye.